ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பால், இதை சேர்த்துக்கலாம். பார்க்க கேசரி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது கேசரி இல்லைங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும். அல்வா மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த உக்காரை ரெசிபியை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 100 கிராம் அளவுக்கு ரவை, 1/4 கிலோ வெல்லம், அப்புறம் 50 கிராம் அளவுக்கு முந்திரி. இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் இது சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யுங்க. இதை வச்சு நம்ம எப்படி இந்த உக்காரை ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. நல்ல கலர் வந்து லைட்டாக மாறணும், நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா அந்த மணம் வருங்க. வறுக்கும் போது பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு அந்த மணம் கமகமன்னு மணம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஆனால் கருகிடக்கூடாது. பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க, போதும். ஏன்னா ரொம்ப வறுத்தோன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு ஆறதுக்குள்ளே வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன்ல, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் இப்போ 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன்ல, இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும். பாகு வரணும்னு இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இது ஏன் கரைச்சி எடுக்கிறோன்னா, இதில் கல், தூசு, மண் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டும் போது அப்படியே தங்கிரும், சுத்தமாக இருக்கும். நமக்கு அந்த கடிக்கும்போது நெரு நெருன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அதில் தூசு இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிட்டோம்னா நல்லா நீட்டாக சுத்தமான சர்க்கரைப்பால் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சர்க்கரை இது வெல்லம் கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பாசிப்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். நான் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தேன் இல்லைங்களா, இதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இதை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். இது கொஞ்சமாக இருக்குது, சீக்கிரமாக வெந்துருன்றதுனால நான் பாத்திரத்திலே வைக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. நம்ம எடுத்து நசுக்கும் போது எப்படி நசுங்குதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது 2 விசில், 1 விசில்னா 2 விசில் வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்தது ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் சேர்த்துட்டு நெய் உருகட்டும். நெய் உருகவும் நம்ம முதல்ல முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதை திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் உருகிருச்சு. இப்போ இது போட்டு வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. இதை எடுத்துடலாம். கீழே போகுது. இப்போ இந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து நெய்லேயே நல்லா வறுபட்டு வரணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். 5 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு வந்துடும். அந்த ரவையில் நெய் வறுக்கிற அந்த மணம் வந்து சூப்பராக வரும். அப்படியே பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம். இது ரவை வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரவை நல்லா வெந்து வரணுங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள், ஆல்ரெடி நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இது லைட்டாக இப்படி மசிச்சு விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சிரும். அவ்வளோதாங்க. ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, இது கொஞ்சம் தெறிக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கட்டியாக வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பால், இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டிக்கலாங்க. இதுவும் நல்லா கரைஞ்சி அந்த வெள்ளைப்பாலெல்லாம் கட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது எல்லாமே நல்லா கலந்து கட்டியாக வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ரவை தனியாக இந்த நம்ம போட்டோம்ல பாசிப்பருப்பு, அது தனியாக பிரிஞ்சு போகாமல் எல்லாம் கலந்து வருங்க. அப்படியே கட்டி கட்டியானா இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. நல்லா பாருங்கள், எல்லாம் கலந்துருச்சு. இப்போ நல்லா வெந்து வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே இதில் 2 ஸ்பூனு நம்ம சேர்த்துட்டோம். இந்த முந்திரி பருப்பு வறுத்தது, ரவைக்கு வறுத்தது, அது போக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெய் ரொம்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய்யில் செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாங்க. சூப்பராக கலந்து வருது. மணமும் நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மணம் அதிகமாக வர்றதுக்கும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க.
ஏலக்காய் தூள் கடைசியில் சேர்த்துக்கோங்க, அதான் நல்ல மணமாக இருக்கும். சூப்பராக கலந்து வந்துருச்சுங்க. இது நல்லா கட்டியாக வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, பேனில் ஒட்டாமல் எப்படி வந்துருச்சு. மெயினாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கருகாது, அடி பிடிக்காது, இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். பாருங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா வருது பார்த்தீங்களா. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின நெய் ஊற்றினோம்ல, அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கரண்டியில் ஒட்டாமல் வரணுன்னா கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, ஓ எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. வாவ். இப்போ இது டேஸ்ட் பார்த்துடலாங்க. மணமே நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பாசிப்பருப்பு மணம் சூப்பராக இருக்குங்க. அந்த வறுத்து வேக வச்சுருக்கோம்ல, ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக சாப்பிட்றேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 1/4 கிலோவுக்கு பதிலாக நீங்கள் 300 கிராம் கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இனிப்பு வந்து எப்போவுமே கம்மியாக சேர்க்கறதுனால 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். உக்காரி ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.